அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது ذُرِّيَّةَ مَنْ حَمَلْنَا مَعَ نُوحٍ ذُرِّيَّةَ مَنْ حَمَلْنَا مَعَ نُوحٍ إِنَّهُ كَانَ عَبْدًا شَكُورًا. நிச்சயமாக நபி நூஹ் அவர்கள் நன்றி உள்ள அடியாராக இருந்தார் என்று அல்லாஹ் கூறுகிறார். நிச்சயமாக நூஹ் அவர்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நன்றி உள்ள அடியாராக இருந்தார் என்று அல்லாஹ் புகழ்கிறான். முஃபஸ்ஸிர்கள் எழுதுகிறார்கள், என்ன செய்வார்கள் தெரியுமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலையிலிருந்து மாலை வரை பலவிதமான நெருக்கடிகளுக்கு மத்தியிலே அடி ஏச்சுகளுக்கு இடையிலே தாவா கொடுத்து விட்டு வருவார்கள். உண்ணுவதற்கோ பருகுவதற்கோ ஒரு கவல உணவு, ஒரு மிடரு தண்ணீர் கிடைத்து விட்டால் அவ்வளவு பணிவாக அந்த உணவு, ஒரு கவல உணவை சாப்பிட்டு விட்டு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுவே நீ எனக்கு இந்த உணவு கொடுத்தாயே என்று அல்லாஹுவை புகழ்வார்கள். ஒரு மிடரு தண்ணீர் கிடைத்ததற்கு அல்லாஹுவை அப்படி உணர்வோடு புகழ்வார்கள். ஒவ்வொரு நேரத்திலும் இதுதான். இந்த செயல் அல்லாஹ்விற்கு பிடித்து விட்டது. அல்லாஹ் தஆலா நூஹுக்கு பெயர் வைத்தான், இன்னஹு கான அப்தன் ஷகூரா. எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் அவர் இறந்து ஆகிவிட்டது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அதற்கு பின்னால் வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆனிலே நூஹை அல்லாஹ் நினைவு கூர்ந்து அவர் அல்லாஹ்விற்கு எப்படி நன்றி உள்ளவராக இருந்தார் என்பதை அல்லாஹ் நினைவு கூறுகிறான் என்றால், சகோதரரை நினைத்து பாருங்கள், இப்படி ஒரு நாள் நாம் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டாமா?